நியூசன் பரகஹதனிய ஊடக அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்படும் இந்த சிறப்பு பட்டிமன்ற போட்டி நிகழ்ச்சிகள் எனக்கு பங்கு பற்ற வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல நாயனுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நடுநிலை தவறாது நீதி வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னோடு ஏட்டிக்கு போட்டியிட்டு வெற்றியை பெற்றிடலாம் என எதிர்பார்த்திருக்கும் எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க நாமும் சளைத்தவர்கள் அல்ல என சாதித்துக் கொண்டிருக்கும் என் அணியினருக்கும் மற்றும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நியூசன் பார்வையாளர்களுக்கும் சலாத்தையும் வந்தனங்களையும் ஏற்றி வைக்கின்றேன். சாந்தி மார்க்கமாம் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் வெளிக்குணர்ந்து ஒளிர நிறுத்தல், அன்னையாவனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளோடு துவங்குகின்றேன் என் உரையை. ஆம் நடுவர் அவர்களே, நான் இன்று இங்க கூற இருப்பது ஆன்லைன் கல்வி, அதாவது இணையவழி கல்வி மாணவர்களுக்கு சாதகமானது. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி ஜெஸ்லா கூறியிருந்தார் எனது அணி தலைவரின் கூற்று. பாடசாலைகள் முடக்கப்பட்ட நிலையில் இணையவழி கல்வி நான் இருக்கிறேன் நண்பா என கை கொடுத்ததாம். இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என சகோதரி ஜெஸ்லா கேட்கிறார். ஆம் நடுவர் அவர்களே, கை கொடுப்பவர்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்க முடியாதாம், விச பாம்புகளாகவும் இருக்கலாம் தானே என்கிறார். அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? நல்ல விடயம் ஒன்றை ஒருவன் சொன்னால் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பார்க்க தேவையில்லை. சொன்ன விடயம் நல்லதாக இருந்தால் சொன்னவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த விடயம் நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது எமது உரிமை. ஆம், ஆபத்தில் கை கொடுப்பவன் தான் உண்மையான நண்பன். ஒருவன் ஒருவனுக்கு உதவி செய்யும் போது அவன் அந்த தருவாயில் நண்பனாக மாறித்தான் உதவி செய்கிறான். ஆம் நடுவர் அவர்களே, அவ்வாறான சூழ்நிலைகள் எம்மை போன்ற மாணவ சமுதாயத்துக்கு பேருதவியாக கை கொடுத்ததே இந்த இணையவழி கல்வி தானே. எதிரணி தலைவர் கூறினார், கல்விக்கென்றே ஒரு தனியான இடத்தை ஒதுக்கியிருந்தார்களா? அதுதான் பாடசாலைகளும் வகுப்பறைகளுமா? ஆம் நடுவர் அவர்களே, அப்பாடசாலைகளும் வகுப்பறைகளும் முடக்கப்பட்ட நிலையில் 6 மாத படிப்பு அம்போ என்று நிற்குது. இதுல இன்னும் இணையவழி கல்வியும் வேணாம், நேரடி வகுப்பு தான் வரும் வரைக்கும் உட்கார்ந்து இருப்போம் என்றால் தெரிந்த ஆனா ஆவண்ணா மறந்திடாதா நடுவர் அவர்களே? மாறாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் இலங்கையை மட்டுமன்றி முழு சர்வதேசத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் எந்த ஒரு விஞ்ஞானியாலும் உறுதியாக இந்த கொடூரமான வைரஸ் அழியும் தருவாயை கூற முடியாது. எனவே தான் அந்த நேரம் காலம் வரும் வரை காத்திருப்பதென்பது இலகு காத்து கிளி போல் ஆகிவிடாதா? ஆம் எதிரணியினரே, சற்று சிந்தித்து பாருங்கள். காலம் பொன்னானது. இறைவன் காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை குறிப்பிட்டிருக்கிறான். சென்ற காலம் திருப்பி எடுக்க முடியாதல்லவா? அது உயிரை போன்றது. உடம்பிலிருந்து சென்ற உயிர் திரும்பி வரத்தான் போகுதா? எனவே அந்த காலத்தில் செய்ய வேண்டியவற்றை அந்த காலத்திலேயே செய்ய வேண்டும். அதனால் தான் படிக்கும் காலம் பொற்காலம் என்பர். அக்காலத்தை இழந்துவிடும் மாணவர்களுக்கு கல்வி என்பது நமது கண் போன்றது. கல்வி கண் என்றால் நாம் கண்ணிருந்தும் குருடனாகவே கருதப்படுவோம். எனவே அனைவருக்கும் கல்வி அளிப்பதன் மூலமே சமுதாயம் ஒளி படைத்த சமுதாயமாக திகழ முடியும். இவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இன்று உலகம் முழுவதையும் ஒரே வலைப்பின்னலில் இணைத்து வைத்துள்ளது.
உலகம் முழுவதிலும் நடப்பவற்றை ஒருவர் தமது வீட்டினுள் அமர்ந்து கொண்டு படிக்கலாம். புத்தக படிப்பு மட்டுமன்றி ஏனைய அறிவு சார்ந்த கற்றல்களையும் கற்பதற்கு சார்ந்ததே இந்த ஒன்லைன் கல்வி முறையாகும். ஆம் நடுவர் அவர்களே, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் என்றார் பாவேந்தன் பாரதிதாசனார். இதற்கமைய எல்லோருக்கும் வேற்றனையாகும் திறன்பட செயற்படும் இந்த ஒன்லைன் கல்வி மாணவர்களுக்கு சாதகமானது என நான் உறுதியாக வாதிடுகின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் எம்மோடு வாதிட்டதை கொண்டு இணையவழி கல்வியில் பாதகங்கள் இருக்கவே முடியாது. இவ்வுண்மையை நற்குணந்தமையாட்டான் நாட்டரசும் தனது குடிமக்களுக்கு கல்வி அளிப்பதை பெரும் கடமையாக கொண்டு செயற்பட்டு இந்த இணையவழி மூலம் யாவருக்கும் கல்வி கற்கக்கூடியவாறு இணையத்தை துவங்கியது. ஆம் நடுவர் அவர்களே, இணையவழி கல்வி ஈழனின் முயற்சிதானே. இந்த கல்வி அன்றைய குருகுலத்தையே மிஞ்சிவிட்டதே. மாணவர்கள் அனைவரும் இதன் மூலமாக ஆசிரியர்களின் வீடுகளுக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களின் வீடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்களே. இது அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றன. ஆம் நடுவர் அவர்களே, எனக்கு முன் வாதிட்ட எதிரணி சகோதரி ஜெஸ்லா கூறினார், நாம் பாடசாலைக்கு மாணவர்களை ஏன் அனுப்புகிறோம், அவர்கள் பட்ட படிப்பையா கற்கப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார்கள். ஆம் நடுவர் அவர்களே, உதாரணமாக நான் கூற விரும்புகிறேன். ஒரு வீடு கட்டுவதற்கு அத்திவாரம் எவ்வளவு முக்கியம். அத்திவாரம் இல்லை என்றால் வீட்டை கட்டி முடிக்க முடியாதல்லவா? இச்சகோதரி கண்ணை திறந்து கொண்டு தூங்குகிறார் போல் உள்ளது. ஆம், பட்ட படிப்பு படிப்பதற்கு முன்னர் அதை தொடங்குவதற்கே முதல் அத்திவாரமே பாலர் பாடசாலைகள் தானே. இச்சகோதரி கூறுகிறார், பாலர் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்புவது அந்த மாணவர்களின் நற்குணம் நெறிப்படுத்துவதற்காம். அது எப்படி சொல்ல? அப்படி அல்ல. அந்த குண செயற்பாடுகள் முதலில் எங்கிருந்து வளர வேண்டும் என்றால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆம் நடுவர் அவர்களே, ஒரு தாய் 10 மாதம் தன் கருவில் சுமந்து பெற்று எடுத்த தன் அன்னையின் மடியில் 5 வருடங்களாக அன்பு, பண்பு, பாசம், பணிவு போன்ற நற்செயல்களை தன் தாயாரிடமே கற்றுக்கொள்கிறான். அந்த தாய் தான் அவனுக்கு முதல் ஆசான் ஆவாள். பாடசாலைகளுக்கு செல்வது இதற்கு மட்டுமல்ல, படிப்பதற்காகத்தான் என்பதை விளங்கிக் கொண்டிருப்பார் என நான் நினைக்கின்றேன். அதனால் தான் பாலர் முதல் பல்கலைக்கழகம் வரை ஆன்லைன் கல்வி கற்றலை நாம் அனைவரும் கையாளுகிறோம். இதனால் நமக்கு பல நன்மைகளே கிடைக்கிறது. எமது பாடசாலைகளில் அறிமுகம் இல்லாத ஆசிரியர்களிடமும் எமக்கு கற்றுக்கொள்ளலாம். அதாவது நம் நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இருந்து கல்வியை கற்கின்ற ஆசையை இணையவழி மூலம் சாதிக்கலாம். ஆம் நடுவர் அவர்களே, அச்சகோதரி மற்றொரு கருத்தை கூறியிருந்தார். ஆன்லைன் வகுப்புகள் 8 மணிக்கு ஆரம்பமாக இருந்தால் 7:50 நிமிடத்தில் எழுந்து பாடத்திற்கு தயாராகுவார்களாம். அது பரவாயில்லையே. ஏனென்றால் ஆன்லைன் கல்வி என்று இல்லாமல் இருந்திருந்தால் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு என்று பசி அறியாது பிணம் போல் தூங்கி கிடந்த மாணவ சமுதாயத்திற்கு 8 மணிக்கு வகுப்பு ஆரம்பமாகிறது என்ற அவளுடன் எழுந்திருக்க வேண்டும் என நினைக்க வைத்தது இந்த இணையவழி கல்வி தானே. ஆம் நடுவர் அவர்களே, ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன். 8 மணிக்கு இணையம் மூலம் பாடங்கள் துவங்குவதில்லை. காலை 4:30 5 மணிக்கே பாடங்கள் துவங்குகிறது. காலையில் எழுந்து படிக்காதவர்களும் கூட இப்பொழுது எழுந்து படிக்கிறார்கள். இது ஒரு நாளும் பொய்யாகாது. ஏனென்றால் 4:30 மணிக்கு எழும்பாத நானே எழும்புகிறேன். என்னோடு அந்த வகுப்பில் 60-70 மாணவர்கள் கற்கிறார்கள். ஒரு வகுப்பில் கூட இவ்வாறான மாணவர்கள் படிப்பதென்றால் இடம் போதாத நிலை ஏற்படும். ஆனால் இணையவழி கல்வி மூலம் படிக்கும் இந்த சாத்தியம் கிட்டவே இல்லையே. ஆம் நடுவர் அவர்களே,
இந்த ஆன்லைன் கல்வி மூலம் பாடம் நடக்கும் வேளையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வகுப்பில் சேர முடியாவிட்டாலும் அதே பாடத்தினை நேரத்துக்கு தகுந்தபடி பதிவு செய்து திரும்ப படிக்கலாம். இந்த இணைய வகுப்பில் இதையும் பார்க்கலாம், இன்னும் ஒன்றையும் கேட்கலாம். காணொளி காட்சி ஏற்கனவே, அதாவது நமக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பு, அது தவிர மற்றைய தகவல்களையும் அறியலாம். இந்த இணையவழி புதிய தொழில்நுட்பத்தில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதமே. ஆம் நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி ஆத்திகா கூறிய கதை. ஒரு வீட்டில் ஒரு பையன் ஆன்லைன் வகுப்புக்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருந்தான். அப்போது அம்மா வந்து கடைக்கு சென்று வருமாறு கூறியவன் முடியாது, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு என்கிறான். அம்மா, ஆன்லைன் கிளாஸ் தானே, கிளாஸ்க்கு என்டர் ஆகிவிட்டு ஹெட்போனை காதுல மாட்டிவிட்டு ஓடி போய் வா மகனே என்கிறாள். இப்படி இருக்க தங்கை வந்து ஒன்றும் தேவையில்லை, அட்டெண்டன்ஸ் தானே வேணும், ஐ எம் பிரசன்ட் சார் என்று சொல்லி வகுப்பில் சேர்கிறாள். ஆம் நடுவர் அவர்களே, இவருடைய அறியாமையை நினைத்து நான் சிரிப்பதா சிந்திப்பதா? கனவிலே கண்ட பணம் செலவிற்கு உதவுமா என்பதை போல் இவருடைய பொய்க்கதை இந்த பட்டிமன்றத்துக்கே பயனளிக்குமா என்பதில் சந்தேகம் நடுவர் அவர்களே. ஆண் நடுவர் அவர்களே, பெண் என்பவள் வீட்டின் கண். அந்த பெண் தாயாகும் போது வீட்டுக்கு தலைவி ஆகிறாள், பல பொறுப்புகளை சுமக்கிறாள். இவற்றுள் பிள்ளை வளர்ப்பும் ஒன்றாகும். தன் தாயானவள் குழந்தையை வளர்க்கும் போது குழந்தைக்கு உணவூட்டுவதோடு உணர்வுகளையும் ஊட்டுகிறாள். தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பது அறிஞர் கருத்தாகும். இப்படிப்பட்ட தாயொருத்தி தன் மகன் படிக்க ஆயத்தமாகும் நிலையில் கடைக்கு போ சொல்லி சொல்வாளா? நீ படிவாப்பா, நான் போய் வருகிறேன் என்று சொல்லும் தாய்மார்கள் தான் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றும் ஒன்றை கேளுங்களே, பயணத்தடை போடப்பட்ட காலத்தில் நினைத்தவுடன் கடைக்கு அனுப்பி பொருள் வாங்க கடைகள் திறந்து வைத்திருக்கிறதா? இல்லையே. அத்தியாவசிய சாமான்களை வீடுகளில் முன்கூட்டி வாங்கி வைத்து தானே இருக்கிறார்கள். அது மட்டுமா, அண்ணனுக்கு பதில் தங்கை ஐ எம் பிரசன்ட் சார் என்று வகுப்பில் சேர்கிறார்களாம். அண்ணன் குரலையும் தங்கை குரலையும் அறியாத அசட்டைத்தனமுடைய ஆசிரியர்களா இருக்கிறார்கள். ஆச்சரியம்தான். அறிவில் சிறந்த ஆசான்கள் இதை விளங்காமல் இருப்பார்களா? ஆம் நடுவர் அவர்களே. அன்பர்களே, தற்பொழுது நம்மில் இருப்பது கதை கூறி தூங்க வைத்த பெற்றோர்கள் இல்லை, சினிமா பார்த்தவாறே தூங்கும் பெற்றோர்களே. எனவே இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இவர்களுக்கு நாள் முழுவதும் பிள்ளைகளின் ஆன்லைன் வகுப்பில் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு எங்கு நேரம் இருக்க போகின்றது என்று கூறுகிறார் எனக்கு முன் பேசிய எதிரணி சகோதரி. ஆம் நடுவர் அவர்களே, இவர்களின் வீடுகளில் இப்படித்தான் நடக்கின்றதோ? சந்தேகம் இல்லை. இதனால் தான் இவர் ஆணித்தனமாக கூறுகிறார் போலும். இல்லவே இல்லை நடுவர் அவர்களே. தற்காலத்தை பொறுத்தவரையில் ஒரு தாய் தனது பிள்ளையை படிக்க வைத்து ஒரு வைத்தியராகவோ அல்லது சட்டத்தரணியாகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு துறையில் கற்றல் மூலம் தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஹவாவோடு தான் கற்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட தாய்மார்கள் சினிமா பார்த்த வண்ணம் தூங்குவார்களா? இதனால் தான் பாடசாலைகளில் பெற்றார் கூட்டங்களில் அதிபர் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை எழுதும் மாணவர்களின் பெற்றோர்களை பார்த்து இது மாணவ பரீட்சை இல்லை, பெற்றோர் பரீட்சை என்று ஏன் இவ்வாறு கூறுவது? பிள்ளைகளை விடவும் பெற்றோர் கவனம் கூடுதலாக இருப்பதால் தான் இவ்வாறு கல்வியில் கண்ணாக இருக்கும் பெற்றோர்கள் கொரோனா தொற்றின் காரணமாக முடக்கப்பட்ட இந்த காலங்களில் இணையவழி கல்வியில் மாணவர்களோடு சேர்ந்திருந்து அவர்கள் படிக்கும் பாடங்களை கண்காணித்து தன் பிள்ளைகளுக்கு விளங்காத சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பினை பெறுகிறார்கள். இந்த வாய்ப்பு ஆன்லைன் கல்வி மூலம் கிடைத்ததே எனலாம். மற்றும் மாணவர்கள் வீட்டை விட்டு
பாடசாலைகளுக்கு தனியார் விடுதிகளுக்கும் சென்று கற்கும் போது வீட்டில் அம்மா தயாராக்கி அனுப்பி வைப்பார். ஆனால் சிலர் வகுப்புக்கு செல்வதாக கூறிவிட்டு வகுப்பு நேரம் முடியும் வரை நண்பர்களுடன் வீண் விளையாட்டுகளிலும் நேரத்தை கழித்துவிட்டு வருவார்கள். ஆனால் வீட்டில் இணையம் மூலம் கற்கும் போது தன் தாய் கண்காணிப்பில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதில் நிஜம். ஆம் நடுவர் அவர்களே, அனல் குளித்து எழுவதால் தான் தங்கம் மின்னுகிறது. ஒளி பொதிந்து சிதப்பதால் தான் சிற்பம் பிறக்குகிறது. கடினப்பட்டு உழைப்பதால் தான் உலகம் உயர்கிறது என கூறி தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுவதுடன் தடையில்லா கல்வியை தருவதும் இந்த இணையவழி கல்விதான் என்று நல்ல தீர்ப்பை கூறுவீர் என்ற நம்பிக்கையுடன் விடை பெறுகின்றேன். நன்றி.